You are listening to Chennai's FM, all your favorite hits all the time. Let the music play. வணக்கம் நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். இது ரதி ரகசியம் காமசூத்திரம் கோகோகம். நிகழ்ச்சியில் உங்களுடன் உரையாடுவது உங்கள் ஆர்ஜே ஜெனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெனிஸ் பண்பலை. ஜெனிஸ் எஃப்எம், உங்கள் இதயத்தோடு பேசும் ரகசியம். தூரிகை தந்த காதல், மதன காமராஜனின் தேடல், காமசூத்திரம், ரதி ரகசியம். தெரிந்து கொள்ளவும் வாருங்கள். இது ஜெனிஸ் பண்பலை, உங்கள் இதயத்தோடு பேசும் ரகசியம். இளவரசன் தனது காதலியை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனது நண்பன் புத்தி சாதுரியனோடு பல மைல்கள் பல தூரத்திற்கு அப்பால் இருக்கும் தனது காதலியை இளவரசியை காண விரும்புகிறான். இக்காலகட்டத்தில் 12 நாட்கள் இளவரசனும் புத்தி சாதுரியனும் பயணம் மேற்கொள்கின்றனர். புத்தி சாதுரியன் தன் அரசனிடம் கூறுகிறான், நீங்கள் காணவிருக்கும் பெண் விசித்திரமானவள், அவ்வளவு எளிதல்ல. பல தூரங்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு விசித்திர தீவின் இளவரசி குணவல்லிதான் நீங்கள் காணவிருக்கும் பெண் என்று கூறுகிறான். இளவரசன் கண்ட தலைவி புகைப்படத்தில் இருக்கும் இளவரசி குணவல்லிதான் விசித்திர தீவின் இளவரசி. இந்த விசித்திர தீவை அடைய வேண்டுமானால் பல அடர்ந்த காடுகளையும் மாயாஜாலங்கள் நிறைந்த கடல்களையும் கடந்துதான் இளவரசி குணவல்லியை மணக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் இளவரசன். காதலின் வேகம் இளவரசன் மதன காமராஜனை தடுத்து நிறுத்தவில்லை. மதன காமராஜனும் நண்பன் புத்தி சாதுரியனும் தங்களது பயணங்களை விசித்திர தீவிற்கு மேற்கொள்கின்றனர், தங்களது பலம் பொருந்திய குதிரைகளில். இன்னும் பல வாரங்கள் நீடித்தது. வழியில் அடர்ந்த காடுகளிலும் பாழடைந்த கட்டிடங்களிலும் சத்திரங்களிலும் அவர்கள் தங்க நேரிட்டது. காதலியின் நினைவால் வாடிய இளவரசன் மிகுந்த சோர்வு உற்று காணப்பட்டான். மனச்சோர்வினை போக்க நண்பன் புத்தி சாதுரியன் ஒவ்வொரு நாள் இரவும் இளவரசன் மதன காமராஜனுக்கு ஒரு கதைகளை கூறிக்கொண்டிருந்தான். அப்படி அவன் கூறிய கதைதான் இந்த கதை. 12 நாட்கள் நீடித்த இவர்களது பயணம் தி அரேபியன் நைட்ஸ் என்ற கதைகளில் வருவது போல் இருக்கின்றது. இவர்களது காதல் பயணத்தில் அவன் கூறிய கதை, தூரத்து நாட்டில் ஏழை ஓவியன் ஒருவன் இருந்தான். அவன் மிக அற்புதமாக ஓவியங்களை வரையக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தான். அப்படி அவன் ஒரு நடன மங்கையின் அழகில் மயங்கி அவளை தத்ரூபமாக துணிகளில் ஓவியமாக வரைந்தான். இதை கண்ட அந்த நாட்டு மன்னன் மிகுந்த திகைப்புற்றான். அவளது காலில் இருக்கும் மச்சத்தை கூட அணு அளவு சிதறு பிளவில்லாமல் தத்ரூபமாக தனது துணிகளில் ஓவியமாக வரைந்ததை பார்த்து அந்த ஓவியனுக்கு மரண தண்டனை விதித்தான். இவர்களுக்குள் கள்ளக்காதல் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெனிஸ் பண்பலை, உங்கள் இதயத்தோடு பேசும் ரகசியம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரதி ரகசியத்தில். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜெனி. மகிழ்ச்சியாக இருங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி.